ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 9வது நாள். பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கபட தோயில் அடைமேல் கண்வளராய் மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஓமையோ அந்தி சேவிடோ ஆனந்தலோ ஏம பெரு தோயில் மந்திர பட்டாடோ மாமாயன் மாதவ வைகுந்தகில் நாமம் பலவும் நவீன்றோரம் வாய் இந்த திருப்பாவையில ஆண்டாள் இன்னொரு தோழி எடுப்பா. 9வது தோழிய. அவ பணக்கார வீட்டு பெண். அவ வீடு அரண்மனையே அப்படியே மாணிக்க கற்களால முத்துக்களால் பவழத்தால இழைக்கப்பட்டிருக்கான். அப்படியே அவள் படுத்திருக்கும், அவள் சயனம் கொண்டிருக்கும் அந்த அறையில தூப நறுமணங்கள் அப்படியே மனம் வீசி கொண்டிருக்கிறது. அங்கங்க அப்படியே மங்கள குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கா பிரகாசமா. பட்டு மெத்தையில பஞ்சு மெத்தையில அழகா உறங்கிட்டு இருக்கா அந்த தோழி, பணக்கார செல்வ தோழி. அந்த தோழிய சொல்லி எழுப்புறா. மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அண்டி செவிடோ அனந்தலோ. மாமி பெண்ணோட அம்மா சொல்றா, மாமி உன் மகளை எழுப்புங்கள். அவள் என்ன ஊமையா இல்ல செவிடா இல்ல அசையாம படுத்திருக்கா இல்ல ஏம பெருந்துயில், அதாவது பெருந்துயில் தூக்கம் என்கிற ஒரு அரைக்கு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு விட்டாளா அப்படின்னு கேக்குறா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலம் நவின்றேனோ எம்பாவாய். மாமாயன் மாயங்களை செய்பவன், வைகுண்டத்துக்கு அதிபதி அந்த ஸ்ரீமன் நாராயணன் மாதவன், அவருடைய பெயர்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீயும் உறக்கத்தில் இருந்து எழுது, எங்களுடன் சேர்ந்து சொல்வாயாக என்று ஆண்டாள் அந்த தோழி எழுப்புறார். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.